ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 25 டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் பார்ப்போம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ முடித்து விட்டாயா? இப்போ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, அதே மாதிரி தான். ஆர் யூ ஃபினிஷ்டு? நீ முடித்து விட்டாயா? ஆர் யூ ஃபினிஷ்டு? நேரம் முடிந்தது. நேரம் இதோட முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னா டைம்ஸ் அப். நேரம் முடிந்தது, டைம்ஸ் அப். நெக்ஸ்ட் ஒன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பதில் சொல்லு. ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு நீ போ அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் ஆன்சர் மீ. ஆன்சர் மீ. மீண்டும் படிக்கவும். எனக்கு புரியலை, திரும்ப ஒரு தடவை படிங்க அப்படின்னா ரீட் இட் அகைன். ரீட் இட் அகைன். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக விளையாடு. இப்போ காம்படிஷன்லாம் போகிறவங்கள நம்ம நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைமில் இதை யூஸ் பண்ணலாம். ப்ளே வெல். ப்ளே வெல். உன் விருப்பம் போல. உன் விருப்பம் போல அதை எப்படி சொல்லலாம்? ஆஸ் யூ லைக். ஆஸ் யூ லைக். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னதை போலவே. நீ சொன்னது மாதிரி தான் இங்கே நடந்துச்சு அப்படின்னா ஆஸ் யூ சே. நீ சொன்னது போல அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நகருங்கள். கொஞ்சம் நகருங்க, நாங்கள் போகணும். மூவி அ பிட். மூவி அ பிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பின்னர் வா. பின்னர் வா இது எப்படி சொல்லலாம்? கம் ஆஃப்டர் வேர்ட்ஸ். கம் ஆஃப்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பொறாமப்படாத. நீ அவளை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ டோன்ட் பி ஜெலஸ். டோன்ட் பி ஜெலஸ். பொறாமைப்படாதே. அவள் எப்போதும் அப்படி தான், அவள் எப்போதும் இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பாள் அப்படின்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட். அவள் எப்போதும் அப்படி தான். ஷீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட். நீ கோபமாக இருக்கிறாயா? நீ கோபமாக இருக்கியப்ப ஆர் யூ ஆங்க்ரி? நீ கோபமாக இருக்கிறாயா? இது பாதுகாப்பானதா? இது பாதுகாப்பாக இருக்குமா? இது பாதுகாப்பானதா அப்படின்னா இஸ் இட் சேஃப்? இஸ் இட் சேஃப் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்போது வந்தான்? அவன் எப்போது வந்தான் வீட்டுக்கு? அவன் எப்போ வந்தான்? வென் டிட் ஹீ கம்? வென் டிட் ஹீ கம் அப்படின்னு கேட்கலாம். நீ எப்போ வந்த? அப்போ ஹீ இடத்துல என்ன சேர்க்கணும்? யூ. அப்போ வென் டிட் யூ கம்? ஹீக்கு பதில் யூ. வென் டிட் யூ கம்? ஏன் தனியாக இருக்க? உன்னோட யாரும் இல்லையா? நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்போம்ல. ஒய் ஆர் யூ அலோன்? ஒய் ஆர் யூ அலோன்? நீ மிகவும் புத்திசாலி. நீ ரொம்ப டேலண்ட் பண்ணி மிகவும் புத்திசாலியாக இருக்க அப்படின்னா யூ ஆர் ஸோ இன்டெலிஜென்ட். யூ ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாங்கள் அனைவரும் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆல் ஆஃப் அஸ். நாங்கள்ங்கிறப்ப லாஸ்டில் அஸ் வரும். ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆஸ்க்கு பதில் யூ போடணுங்க. ஆல் ஆஃப் யூ. ஆல் ஆஃப் யூ. நீங்கள் அனைவரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எ ஃபியூ டேஸ் அகோ. எ ஃபியூ டேஸ் அகோ. எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை. எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவை, கொடுப்பீங்களா? ஐ நீட் சம் மோர் டைம். ஐ நீட் சம் மோர் டைம். இது வித்தியாசமானது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வித்தியாசமானது. அது போதும். அது போதும், இதுக்கு மேலே வேணாம், அது போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குன்னா தட்ஸ் எனஃப். தட்ஸ் எனஃப். இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டெய்லி இதுமாரி சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் வீட்டில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நீங்களும் இங்கிலீஷில் பேசிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.